அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கம். இன்றைய நாளிலே நாம் 8ஆம் திருமுறையாக என்று போற்றப்படுகின்ற திருவாசகத்தின் திருப்பொற்சுன்னம் என்கின்ற பதிகத்திலிருந்து சில பாடல்களை சிந்தித்து அதன் பொருளறிந்து பயன்பெறுவோமாக. அந்த வகையிலே இன்றைக்கு நாம் சிந்திக்க உள்ள பாடலானது முதலிலே 3வது பாடலாக அமையப்பட்டுள்ளது. இந்த பாடலிலே என்ன கருத்தை சொல்கின்றார் மாணிக்கவாசகர் என்று சொன்னால், அந்த பொற்சுண்ணமாகிய பொன்னாலாகிய அந்த வாசனை மிகுந்த பொடியினை இறைவன் நீராடுவதற்காக இடிக்கப்படுகின்ற அந்த வாசனை பொடி இடிக்கப்படுகின்ற இடத்தை முதலிலே நாம் சுத்தம் செய்ய வேண்டும். அதை எப்படியெல்லாம் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை பற்றி செய்ய வேண்டும் என்று சொல்வதாக அமையப்பெற்ற பாடல் இது. சுந்தர நீரு அணிந்தும் மெழுகி தூய பொன் சிந்தி நிதி பரப்பி இந்திரன் கற்பகம் நாட்டி எங்கும் எழிற் சுடர் வைத்து கொடி எடுமின். அந்தரர் கோன் அயன் தன் பெருமான் ஆழியான் நாதன் நல் வேலன் தந்தை எந்தரம் உள் உமையாள் கொழுனர்க்கு என் தரம் ஆள் உமையாள் கொழுனர்க்கு ஏய்ந்த பொற்சுன்னம் இடித்தும் நாமே. அந்த முதல் 2 அடிகளிலே அந்த இடத்தை எப்படி நாம் தயார் செய்கின்றோம் என்பதை சொல்லி, அடுத்த 2 அடியிலே எப்படிப்பட்ட பெருமானுடைய சிறப்பை சொல்லி, அந்த பெருமான் நீராடுவதற்காக நாம் எப்படி பொடியை இடிக்க வேண்டும் என்று சொல்வதாக அமைந்த பாடல். பாடலின் பொருளை நாம் பார்க்கலாம். சுந்தர நீரு அணிந்தும், சுந்தர என்றால் அழகிய என்று பொருள், சுந்தரம் சுந்தரன் அழகிய அழகன் என்று பொருள். சுந்தர நீரு அணிந்து, அதாவது அழகிய திருநீற்றை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். முதலிலே திருநீறு என்பது அழகு தருவது என்பதை சொல்வதாக அந்த அடி அமைந்திருக்கின்றது. சுந்தர நீரு அணிந்தும் மெழுகி, பின் அந்த இடத்தை தரையை மெழுக வேண்டும். மெழுகி தூய பொன் சிந்தி, அப்படி அவ்வாறு மெழுகப்பட்ட அந்த இடத்திலே பொற்துகள்களை பரப்பி, எவ்வளவு சிறப்பு பாருங்கள், பொற்துகள்களை பரப்ப வேண்டும். இன்றைய நிலையிலே அது முடியுமா என்று யோசித்து பார்த்தால் கண்டிப்பாக முடியாது. ஆனால் அந்த நிலையிலே அன்றைய நாளிலே இறைவனுக்காக இப்படி சிறப்பான ஒரு இடத்தை தயார் செய்து அந்த இடத்திலே இந்த பொற்சுண்ணத்தை இடித்ததாக இந்த பாடல் நமக்கு கூறுகிறது. தூய பொன் சிந்தி நிதி பரப்பி, இங்கே நிதி என்பதற்கு நவமணிகள், அதாவது வைரம், வைடூரியம், மரகதம், பவளம், இது போன்ற இந்த நவமணிகளை எல்லாம் அங்கே அப்படியே சிதறி கிடக்குமாறு செய்தல், அதுதான் நிதி பரப்பி என்று சொல்கின்றார். பொன் துகள்களை பரப்பி நவமணிகளையும் ஆங்காங்கே தூவி அந்த இடத்தை நாம் தயார் செய்ய வேண்டும். அதற்கு பின் என்ன செய்ய வேண்டும்? இந்திரன் கற்பகம் நாட்டி, இந்திரலோகத்திலே இருக்கின்ற அந்த கற்பகத்தரு என்று சொல்லக்கூடியதை வேண்டியவற்றை வேண்டியவாறு அருளுகின்ற அந்த கற்பக மரத்தினுடைய கிளைகளை இலைகளோடு வெட்டி கொண்டு வந்து இங்கே ஆங்காங்கே நட்டு வைக்க வேண்டும். இன்றைக்கும் கூட நாம் பல விழாக்களிலெல்லாம் பார்ப்பதுண்டு. வாழை மரங்கள், பாக்கு மரங்கள், வாழை குலைகள், பாக்கு குலைகள், இது போன்ற மங்களம் தரக்கூடிய பொருள்களை எல்லாம் அங்கே நட்டு வைப்பார்கள். அதுபோல் இங்கே இறைவனுக்கு என்று சொல்லும் பொழுது இன்னும் கூடுதலான சிறப்பு மிகுந்த அந்த இந்திரலோகத்திலே இருக்கின்ற கற்பகத்தருவினுடைய கிளைகளை இலைகளோடு வெட்டி எடுத்து இங்கே நாம் நட்டு வைப்போம். கற்பகம், இந்திரன் கற்பகம் நாட்டி எங்கும் எழிற் சுடர் வைத்து, எல்லா இடங்களிலும் அழகான ஒளிபரப்புமாறு தீபங்களை எல்லாம் ஆங்காங்கே வைத்து எழிற் சுடர் பரப்பி கொடி எடுமின், அந்த கொடியை எடுங்கள். எந்த கொடி? இறைவனுடைய கொடியாகிய அந்த இடபக் கொடியை நாட்டுங்கள். இப்பொழுது இடத்தை இவ்வாறு தயார் செய்து விட்டார்கள். எதற்காக? அந்தரர் கோன் அயன் தன் பெருமான் ஆழியான் நாதன் நல் வேலன் தந்தை. அதாவது அந்தரர் கோன், அந்தரர் என்றால் தேவர் உலகத்தில், தேவர் உலகத்திலே இருக்கின்ற தேவர்களுக்கெல்லாம் அரசனாக விளங்கக்கூடிய, அதாவது தேவர்களின் அரசனாக இந்திரனை சொல்வார்கள். இங்கே குறிப்பிடுவது தேவர்கள் மட்டுமல்ல, தேவர்களுக்கு அரசனாகிய இந்திரனுக்கும் சேர்த்து அரசனாக விளங்கக்கூடிய இறைவன் அந்தரர் கோன் அயன் தன் பெருமான். அயன் என்றால் பிரமன்,
பிரமனுடைய தலைவனாகவும் விளங்குகின்ற சிவபெருமான் ஆழியான் நாதன். ஆழியான் என்றால் திருமாலை குறிப்பிடுவது. அந்த சக்கரத்தை கையிலே வைத்திருக்கின்ற திருமால் ஆழியான் நாதன். திருமாலுக்கும் தலைவனாக விளங்குகின்ற நல்வேலன் தாதை முருகப்பெருமானுடைய தந்தையுமாகிய இந்த இறைவன் எந்தரம் ஆள் உமையாள் கொழுனர்க்கு. உமையாள் கொழுனர் உமையமங்கையினுடைய அம்மையினுடைய கணவனாக விளங்குகின்றவர் இறைவன். எப்படிப்பட்ட அந்த இறைவன்? எந்தரம் ஆள், என்னுடைய தரத்தையும் என்னுடைய தராதரத்தையும் அறிந்து, அதாவது இறைவனுடைய அன்புக்கு நான் தகுதி இல்லாதவன், அவனுடைய அருளுக்கு நான் தகுதி இல்லாதவன், கருணைக்கு தகுதி இல்லாதவன், இப்படி தகுதியில்லாத என்னுடைய தரத்தை தெரிந்திருந்தும் என் தரம் ஆள் உமையாள் கொழுனர்க்கு, அப்படி தெரிந்திருந்தும் கூட என்னை ஆட்கொண்ட உமையம்மையனுடைய கணவனாகிய சிவபெருமானுக்கு ஏய்ந்த பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. ஏய்ந்த பொற்சுண்ணம் என்றால் அவருக்கு நீராடுவதற்கு ஏற்றவாறு ஒரு சிறப்பான பொற்சுண்ணம், அந்த வாசனை பொடியை நாம் இடிப்போமாக என்று இந்த பாடலிலே இந்த பெண்கள் குறிப்பிடுகின்றார்கள். முதலிலே அந்த இடத்தை தயார் செய்தார்கள். அதற்கு பின்னராக பெருமானுடைய அந்த சிறப்புகளை சொல்லி, அப்படிப்பட்ட பெருமான் நீராடுவதற்கு உகந்ததான அந்த வாசனை பொடியை நாம் இடிப்போமாக என்று சொல்கின்றார். இங்கே எதனாலே இறைவனை பிரமனுக்கும் திருமாலுக்கும் இந்திரர் தலைவனாகிய தேவர்களினுடைய தலைவனாகிய இந்திரனுக்கும் இவர்களுக்கெல்லாம் தலைவன் என்று பெருமானை எப்படி குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், பிரமன்பால் நின்று படைத்தல் தொழிலை செய்கின்றவன் சிவபெருமான். அதே போல திருமாலின் இடத்திலே நின்று காத்தல் தொழிலையும் அந்த ஈசனே செய்கின்றார் என்பதனாலே தான் அந்த அந்தரர்கோன் அயன் தன் பெருமான் ஆழியான் நாதன் என்று குறிப்பிட்டார் இந்த பாடலிலே. அந்த கருத்தை வலியுறுத்துவதற்காக அந்த வரியிலே இவ்வாறு குறிப்பிட்டார். அடுத்ததாக அந்த பாடலை நாம் பாடி அடுத்த பாடலுக்கு செல்வோம். சுந்தர நீரணிந்தும் மெழுகி தூய பொன் சிந்தி நிதி பரப்பி இந்திரன் கற்பகம் நாட்டி எங்கோ எழில் சூடர் வைத்து கொடி எடுமின் அந்தரர் கோன் அயன் தன் பெருமான் ஆழியா நாதன் நல்வேலன் தாதை இந்தரம் ஆழ்வுமையாள் கொழுனர்க்கு ஏய்ந்த பொற்றுண்ணும் இடித்தும் நாமே. அந்தரர் கோன் அயன் தன் பெருமான் ஆழியா நாதன் நல்வேலன் தாதை எந்தரம் ஆழ்வுமையாள் கொழுனர்க்கு ஏய்ந்த பொற்றுண்ணும் இடித்தும் நாமே. அடுத்ததாக நாம் 4வது பாடலை சிந்திக்கலாம். இந்த பாடலிலே என்ன சொல்கிறார்? இந்த 3வது பாடலிலே அந்த பொற்சுண்ணம் இடிக்கின்ற அந்த இடத்தை தூய்மைப்படுத்துவது பற்றி குறிப்பிட்டார். இந்த பாடலிலே அந்த பொடியை, வாசனை பொடியை, நறுமணப் பொடியை இடிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கருவிகளை எல்லாம் எப்படி நாம் அழகுபடுத்துவோம் என்பதை இந்த பாடலிலே சொல்கின்றார். அந்த பாடலை முதலிலே நாம் பார்ப்போம். காசணி மின்கள் உலக்கை எல்லாம் காம்பணி மின்கள் கரை உரலை நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி தேசம் எல்லாம் புகழ்ந்து ஆடும் கச்சி திருவேங்கம்பன் செம்பொன் கோயில் பாடி பாச வினையை பறித்து நின்று பாடி பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. அதாவது அந்த கருவிகள், பொற்சுண்ணம் அந்த பொடியை இடிப்பதற்கு உலக்கை வேண்டும், உரல் வேண்டும். இந்த கருவிகளை எல்லாம் அழகுபடுத்த வேண்டும் என்று சொல்கின்றார். எப்படி? காசு அணிமின்கள், அந்த உலக்கைகளுக்கெல்லாம் மணிவடங்களை கட்டுங்கள். அதாவது உலக்கைகளை சுற்றி மணியால் ஆன கயிறை கட்ட வேண்டும், கட்டி அழகுபடுத்த வேண்டும் உலக்கைகளை, இடிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய உலக்கைகளை. அடுத்ததாக கரை உரலை, அதாவது கருமை நிறம் கொண்ட அந்த உரல்கள். அந்த உரல்களை எப்படி அழகுபடுத்துவது? காம்பு அணிமின்கள். காம்பு என்றால் பட்டு துணி என்று பொருள். காம்பு அணிமின்கள் என்பதற்கு அந்த கருமை நிறத்தை உடைய உரல்களை சுற்றி
பட்டு துணியால் கட்ட வேண்டும். அதுதான் அந்த காம்பணி மின்கள் கரையுறலை என்பதற்கான பொருள். அதற்கடுத்ததாக நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி இந்த உரலையும் உலக்கையையும் அழகுபடுத்தியாயிற்று. இனி அந்த பொடி இடிக்கின்ற செயலை காண வருகின்ற அடியார்களை நாம் வாழ்த்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை இங்கே வலியுறுத்துகின்றார். நேசமுடைய அடியவர்கள், அதாவது உலகமெல்லாம் அந்த போற்றுகின்ற பெருமானிடத்திலே அன்பு கொண்ட அடியவர்கள் இருப்பார்கள். அந்த அன்பு கொண்ட அடியவர்களை எல்லாம் புகழ்ந்து நாம் என்றும் நிலை பெற்று வாழ்க என்று வாழ்த்த வேண்டுமாம். அடியவர்களை என்றும் நிலை பெற்று வாழ்க என்று வாழ்த்த வேண்டும் என்பது ஒரு மரபு. அதற்கான காரணத்தை இந்த பாடல் நிறைவிலே நாம் கூறுகின்றோம். அதாவது அடியவர்களை நன்றாக நீங்கள் வாழுங்கள், நிலைத்து வாழுங்கள், நின்று நிலாவுக என்று வாழ்த்த வேண்டும் என்று சொல்கின்றால், அதற்கு அடுத்ததாக தேசம் எல்லாம் புகழ்ந்து ஆடும் கச்சி திருவேகம்பன் செம்பொன் கோயில் பாடி, அதாவது தேசமெல்லாம் புகழ்ந்து ஆடுகின்றது, எல்லா உலகங்களும் புகழ்ந்து ஆடுகின்ற கச்சி என்றால் காஞ்சி மாநகர். அந்த காஞ்சி மாநகரிலே விளங்குகின்ற ஏகம்பர், ஏகாம்பரநாதராகிய இறைவன், காஞ்சியிலே எழுந்தருள் இருக்கின்ற ஏகாம்பரநாதராகிய அந்த இறைவன் திருவேகம்பன் செம்பொன் கோயில் பாடி, செம்மையான பொன் போன்ற சிறந்த கோயிலை பாடி, அதாவது அந்த காஞ்சி மாநகரிலே திரு ஏகம்பநாதராக விளங்குகின்ற ஏகாம்பரேஸ்வரர் எழுந்தருளுகின்ற அந்த செம்மையான பொன் போன்ற திருக்கோயிலை உலகமெல்லாம் புகழுமாம். அத்தகைய திருக்கோயிலை நாம் புகழ்ந்து பாட வேண்டும். அதாவது அடியார்களை நின்று நிலாவுக, நிலைத்து வாழுங்கள் என்று வாழ்த்தி, அதே போல் அந்த கச்சி ஏகம்பர் கோயிலையும் காஞ்சியில் இருக்கின்ற திருக்கோயிலையும் பாடி பாச வினைகள் பறித்து நின்று, இப்படி பாடுவதனாலே என்ன பலன் கிடைக்கும் என்பதை இந்த பாச வினைகள் பறித்து நின்று என்கின்ற வரி சொல்கின்றது. அதாவது நம்மை பிடித்து கொண்டிருக்கின்ற வினைகள், நல்வினை தீவினை ஆகிய இந்த வினைகளை எல்லாம் நீங்கும்படியாக செய்யும். எது? அடியார்களை நின்று நிலாவுக என்று வாழ்த்தி பாடுவதனாலும், அந்த கச்சியை மாநகரிலே எழுந்தருள் இருக்கின்ற ஏகாம்பரேஸ்வரருடைய கோயிலாயின் அந்த திருக்கோயிலை புகழ்ந்து பாடுவதாலும் பாச வினைகளெல்லாம் பறிக்கப்படும். அப்போ இந்த வினைகள் பறிக்கப்படும் பொழுது நாம் இறைவனுடைய திருவடிப்பேறு என்ற முக்தி பேற்றை அடைய முடியும். அதற்கான வழி இந்த 2 வழிகள். அந்த அடியவர்களை வாழ்த்தி நிலைத்து நின்று வாழும்படியாக வாழ்த்துதல், பெருமான் எழுந்தருள் இருக்கின்ற அந்த கோயிலை சிறப்பாக போற்றி பாடுதல், வணங்குதல், இது 2ம் வினைகள் அறுவதற்கான ஒரு வழியாக மாணிக்கவாசக பெருமான் இங்கே சொல்லியிருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த பாடி வினைகளெல்லாம் அறுக்கப்பட்டு அந்த நிலையிலே நாம் இந்த இறைவனை பாடி பொற்சுண்ணம் இடிக்க வேண்டும். அந்த இறைவனை பாடி பொன் போன்ற அந்த நறுமண பொடியிலை நாம் இடிப்போமாக என்று சொல்கின்றார். இந்த சிவஞான போதத்திலே ஒரு சூத்திரம் வருகின்றது. மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே என்று சொல்வார். மெய்கண்டார் சிவஞான போதத்திலே இந்த சூத்திரத்தை சொல்லியிருக்கிறார். மால் அற நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே. அதாவது மால் அற நேயம், குற்றமில்லாத அந்த அன்பை கொண்டிருக்கின்ற, இறைவன் மீது பற்று கொண்டிருக்கின்ற அந்த செயலும், மலிந்தவர் வேடமும், அதாவது திருவேடம், சிவபெருமானுடைய அடியவர்கள் கொண்டிருக்கின்ற அந்த திருவேடம். என்ன திருவேடம்? திருநீறு பூசுதல், உருத்திராக்கம் அணிதல், சிவன் நாமத்தை ஓதுதல், நமச்சிவாய என்கின்ற அந்த 5 எழுத்து நாமத்தை ஓதுதல். அப்படி செய்கின்ற அடியவர்களையும் ஆலயம் தானும், அந்த பெருமான் எழுந்தருளியிருக்கின்ற கோயிலையும் அரண் என்றே, சிவபெருமான் என்றே தொழ வேண்டும் என்பதுதான் அந்த சிவஞான போதம் கூறுகின்ற கருத்து. அந்த கருத்தை தான் இங்கேயும் மாணிக்கவாசகர் இந்த பாடலிலே நமக்காக அருளி செய்திருக்கின்றார். அந்த வகையிலே ஒரு சிறப்பான இந்த பாடல். இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை பாடி அடுத்த பாடலுக்கு நாம் செல்வோம். காசனி மின்கள் உலக்கை எல்லாம் காம்பனி மின்கள் கரை உரலை நேசம் உடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்த
நேசம் உடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி தேசம் எல்லாம் புகழ்ந்து ஆடும் தேசம் எல்லாம் புகழ்ந்தாடும் கட்சி திரு ஏகம்பன் செம்பொன் கோயில் பாடி தேசம் எல்லாம் புகழ்ந்தாடும் கட்சி திருவேகம்பன் செம்பொன் கோயில் பாடி பாசவினையை பறித்து நின்று பாசவினையை பறித்து நின்று பாடி போர் சுண்ணம் இடித்தும் நாமே பாசவினையை பறித்து நின்று பாடி போர் சுண்ணம் இடித்தும் நாமே. அடுத்ததாக நாம் 5வது பாடலை சிந்திக்கின்றோம். இந்த திருப்பொற்சுண்ணம் பதிகத்தினுடைய 5வது பாடலை இப்போது நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த பாடலிலே என்ன கருத்தை வலியுறுத்துகின்றார் என்று சொன்னால், தொண்டு செய்ய நாம் முன்னால் வந்து நிற்க வேண்டுமாம். இறைவனுக்கான அந்த தொண்டு பணிகளை திருப்பணிகளை எல்லாம் செய்வதற்கு நாம் முந்திக் கொண்டு செல்ல வேண்டும். அதாவது அந்த இறைவனுடைய பணி செய்வதற்கு பல பேரும் தயாராக இருப்பார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் மிஞ்சி நாம் முன்னால் சென்று செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக அமைந்த பாடல் இது. முதலிலே பாடலை பார்ப்போம். அருகு எடுப்பார் அயனும் அறியும் அன்றி மற்ற இந்திரனோடு அமரர் நறுமுறு தேவர் கணங்கள் எல்லாம் நம்மில் பின்பு அல்லது எடுக்க ஒட்டோம் செறிவுடை மும்மதில் எய்த வில்லி திருவேகம்பன் செம்பொன் கோயில் பாடி முறுவல் செவ்வாயினீர் முக்கன் அப்பர்க்கு ஆட பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. அதாவது அருகு எடுப்பதற்கு அயனாகிய பிரமனும் அரியாகிய திருமாலும் அது அல்லாமல் மற்றும் இந்திரனுடன் இருக்கின்ற தேவர்கள் இவர்களெல்லாம் நறுமுறு தேவர் கணங்கள், அதாவது தேவர்களுடனே இருக்கின்ற தேவகணங்கள் இவர்களெல்லாம் இந்த அருகு எடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அப்படி செய்வார்கள். அருகு எடுப்பது என்ன என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னென்றால், அருகு எடுப்பது என்பதற்கு அருகம்புல்லை எடுத்து நெய்யில் தோய்த்து அதை தெளித்தல். அந்த அருகம்புல்லை எடுத்து நெய்யிலே தோய்த்து அதை தெளித்தல் என்பதற்கு அருகு எடுத்தல் என்று சொல்வார்கள். இறைவனுக்காக இந்த பணிகளை எல்லாம் செய்வார்கள். அதை நெய்யாட்டு என்றும் சொல்வது உண்டு. எனவே அந்த நெய் ஏற்றுதல் என்கின்ற அருகு எடுத்தல் பணிகளை செய்வதற்கு யாரெல்லாம் தயாராக இருப்பார்கள்? அயனும் பிரமனும் திருமாலும் இந்திரனும் மற்ற தேவர்களும் தேவர் கணங்களும் இவர்களெல்லாம் இருப்பார்களாம். அந்த மற்றவர்களெல்லாம் சொல்லிவிட்டு அந்த தேவர் கணங்களை சொல்லும் பொழுது நறுமுறு தேவர் கணங்கள் எல்லாம் என்று ஒரு வார்த்தையை அந்த சொல்லை பயன்படுத்தி இருக்கின்றார். தேவர் கணங்கள் நறுமுறு என்றால் முணுமுணுப்புவார்கள், முணுமுணுத்து கொண்டே இந்த செயலை செய்வார்களாம். மற்றவர்களெல்லாம் இந்த செயலை செய்வதனாலே இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்கின்ற அந்த விருப்பத்தோடு செய்கின்றார்கள். இந்த தேவ கணங்கள் நறுமுறு தேவ கணங்கள் எல்லாம் என்று சொல்கிறார். நறுமுறுனா முணுமுணுத்து கொண்டே, அதாவது நாம் கோயிலுக்கு செல்லும் பொழுது சில வேளைகளிலே நம் குழந்தைகளை கோயிலுக்கு வருமாறு அழைத்தால் அவர்கள் அதில் வருவதற்கு விருப்பம் காட்ட மாட்டார்கள், விளையாட செல்ல வேண்டும் என்பது போன்ற அந்த காரணங்களாலே. ஆனால் அப்படி முணுமுணுத்து கொண்டே இருந்தாலும் கூட அந்த குழந்தைகள் நம் பின்னாலேயே வேறு வழி இல்லாமல் கோயிலுக்கு வருவார்கள். அப்படி இந்த பிரமனும் திருமாலும் இந்திரனும் மற்ற தேவர்களெல்லாம் அருகெடுக்க செல்லும் பொழுது இந்த தேவ கணங்கள் முணுமுணுத்து கொண்டே பின்னால் வருவார்களாம். அவர்களுடைய அந்த எண்ணத்தை இந்த ஒரு சொல் மூலம் நறுமுறு தேவர் கணங்கள் எல்லாம் என்று குறிப்பிடுகின்றார். அப்படி இவர்களெல்லாம் அருகெடுப்பதற்கு முன்பாக, அதாவது நம்மில் பின்பல்லது எடுக்க ஒட்டோம். நம்மில் பின்பல்லது, அதாவது நமக்கு பின்னால் அல்லாமல் முன்னால் அவர்களை இந்த அருகு எடுக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்வது. அதாவது இந்த தொண்டு செய்வதற்கு மற்றவர்களை விட நாம் முந்திக்கொண்டு செய்வது வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் நம்மில் பின்பல்லது எடுக்க ஒட்டோம் என்கின்ற அந்த சொற்றொடர் நமக்கு அந்த பொருளை தருகின்றது. எப்படிப்பட்ட இறைவனுக்காக அதை செய்ய போகிறோம் என்பதை அடுத்ததாக சொல்கின்றார். செறிவுடை மும்மதில் எய்த வில்லி திரு ஏகம்பன் செம்பொன் கோயில் பாடி. செறிவுடை மும்மதில், அதாவது
செறிந்து இருத்தல் என்றால் மிக நெருக்கமாக இருத்தல். அந்த நெருக்கமாக இருந்த அந்த அசுரர்களுடைய அந்த 3 கோட்டைகளையும் பெருமானுடைய அந்த வலிமையான அந்த வில் தகர்த்தது. அதுதான் வில்லி என்று சொல்கின்றார். அதாவது செறிவுடை மும்மதில் எய்த வில்லி. அந்த அசுரர்களுடைய முப்புறங்களாகிய அந்த 3 கோட்டைகளையும் தகர்த்த வில்லினை தன்னிடத்திலே வைத்திருக்கின்ற சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமான் எங்கே இருக்கின்றார்? திரு ஏகம்பன் செம்பொன் கோயில் பாடி. திருவேகம்பன் முந்தைய பாடலில் சொன்னது போல அந்த திருவேகம்பம் என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்திலே ஏகாம்பரேஸ்வரராக எழுந்தள்ளி இருக்கின்ற அந்த இறைவனுடைய அந்த திருக்கோயிலை பாடி. இங்கேயும் அந்த கோயிலை பாட வேண்டும். இறைவனை பாடுவதற்கு என்ன பலனோ அதே பலன் இறைவன் எழுந்தள்ளி இருக்கின்ற அந்த கோயிலை பாடுவதாலும் கிடைக்கும் என்பதை வலியுறுத்துவதற்காக இந்த கோயில் பாடி என்று சொல்கின்றார். திருவேங்கம்பன் கோயில் பாடி முறுவல் செவ்வாயினீர் முக்கன் அப்பற்கு ஆட பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. முறுவல் செவ்வாயினீர் என்று அந்த உடன் இருக்கின்ற பெண்களை, அந்த பெண்களுடைய அந்த நகைப்பு, அவர்கள் புன்முறுவல் பூப்பதை, அந்த முறுவல் செவ்வாயினீர், அந்த புன்முறுவல் பூத்து கொண்டிருக்கின்ற சிவந்த வாயினை உடைய, அதாவது சிவந்த அதரங்களை உடைய பெண்களே, முறுவல் செவ்வாயினீர் முக்கன் அப்பற்கு 3 கண்களை உடைய எம் தந்தையாகிய சிவபெருமானுக்கு முக்கன் அப்பற்கு ஆட பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. அந்த முக்கண் அப்பனாக விளங்குகின்ற 3 கண்களை உடைய சிவபெருமான் நீராடுவதற்காக இந்த அழகிய பொன் போன்ற நிறத்தை உடைய இந்த வாசனை பொடியை நாம் இடிப்போமாக என்று இந்த பெண் தோழிகளை குறிப்பிடுகின்றார். ஆக தொண்டு செய்வதற்கு நாம் முன்னால் செல்ல வேண்டும். அப்படி முன்னால் செல்வது மட்டுமல்ல, அந்த இறைவனை போற்ற வேண்டும். இறைவனை போற்றுவதுடன் அந்த இறைவனுக்கு ஆன அந்த நறுமணப்பொடியை இடிப்பதற்கு முன்வர வேண்டும் என்று அழைப்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை நாம் சிந்திக்கின்றோம். அருகு எடுப்பாராயனும் அறியும் அன்றி மற்றிந்திரனோடமர. அருகெடுப்பாராயனும் அறியும் அன்றி மற்றிந்திரனோடமரர். நறுமுறு தேவர் கணங்கள் எல்லாம் நம்மில் பின்வல்லது எடுக்க வட்டோம். நறுமுறு தேவர் கணங்கள் எல்லாம் நம்மில் பின்வல்லது எடுக்க ஒட்டோம். செறிவுடை மும்மதில் எய்தவில்லி. செறிவுடை மும்மதில் எய்தவில்லி. திருவேகம்பன் செம்பொன் கோயில் பாடி. திருவேகம்பன் செம்பொன் கோயில் பாடி. முறுவல் செவ்வாயே நீர் முக்கன் அப்பற்கு. முருகன் செவ்வாயே நீர் முக்கன் அப்பற்கு ஆட பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. முக்கன் அப்பற்கு ஆட பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. இன்றைய பதிவை இந்த அளவிலே நிறைவு செய்கின்றோம். மீண்டும் இந்த பதிவுகளை தொடரலாம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் மீண்டும் அடியானது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.